எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, டென்டல் ட்ரீட்மெண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் Chithamani டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்து உணவு என்பது எதுக்கு சொல்லுங்க? ஆரோக்கியத்துக்கு. சரி, ஓகே. நான் வந்து நியூட்ரிஷியஸு எல்லாமே சேர்த்து ஒரு கேக் செஞ்சு தரேன். ஆனால் டேஸ்ட் இருக்காது. சாப்பிடுவீங்களா? தெரியுது இல்லை? உணவுன்றது ஆரோக்கியத்துக்கு மட்டுமே கிடையாது, மனசின் சந்தோஷத்துக்கு தான் உணவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இது என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட தாத்தா வந்து 15 இயர்ஸாக கேன்சர் பேஷண்ட்டாக. அவருக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா சிவியர் கேன்சர் இருக்கிறதுனால அவர் 15 இயர்ஸாக பாவம் அந்த கஞ்சி உப்பு சப்பு இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அவர் டாக்டர் சொல்லிட்டாங்க, சீரியஸ் ஆகிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது வேணுமா தாத்தான்னு கேட்டபோது அவர் யார் பற்றியுமே எதுவுமே கேட்கலையா, ஒரு வாய் சாப்பாடு எனக்கு காரசாரமாக கொடுங்கன்னு கேட்டாராம். ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு மனசில் ஏக்கம் இருந்துச்சுன்னா அந்த உயிர் போகிற நேரத்தில் அதை கேட்பாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபேமிலியோட நார்த்தில் டூருக்கு போயிருந்தோம். டூருக்கு போகும்போது அங்கே ஃபுல்லாகவே சப்பாத்தி தான் கிடைக்கும். நம்ம ரைஸு சாம்பார் ரசமல்லை எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஒரு 2 days நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் சப்பாத்தின்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு அந்த சைட் டிஷ்ஷு எல்லாமே இல்லை. ஒரு 10 சைட் டிஷ் கொடுக்குறாங்க, சப்பாத்தி கொடுக்குறாங்க. ஒரு 2 நாள் சாப்பிட முடிஞ்சுது. 3ஆவது நாளில் உடம்பு எனர்ஜியாக போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ரெகுலர் ஃபுட்டு நம்மளால் அது மிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு ஏக்கம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடுச்சு. ரைஸ் சாப்பிடல, அவ்வளோ ரசம் சாதம் இல்லை அப்படின்ற மாதிரி. கடைசியில் நாங்கள் போகிற டூரே என்ஜாய் பண்ணுறதே நிறுத்திட்டு நாங்கள் ஃபுட்டுக்கு தான் ஏங்குற மாதிரி எங்களுக்கு தோணும். அப்போ இடத்துல சவுத் இண்டியன் ஃபுட்டுன்னு இருந்தது. அப்புறமா அங்கே போயிட்டு காரசாரமாக சாப்பிட்டு கனல் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த திருப்தியே அடைஞ்சோம். ஸோ ஃபுட்டால் எப்படி சந்தோஷம் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். முதலாவது உணவின் வாசம். அந்த உணவு செய்யும்போது ஒரு வாசம் வருது பாருங்கள், பிரியாணி ஸ்மெல் அப்படியே வரும்போது நமக்கு பசி இல்லைன்னா கூட பசிக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சளி பிடிச்சிருக்கு, கோல்டாக இருக்குது, இரும்பலாக இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிரியாணியே சாப்பிட்டா கூட செம கடுப்பாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? நமக்கு மூக்கு ஸ்மெல்லும் வராது, சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டும் தெரியாது. ரெண்டாவது உணவின் சுவை. உணவின் சுவை எப்படின்னா, அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு பானிபூரி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் நல்லாவே சொல்லுவாங்க. அந்த பானிபூரி எடுத்துகிட்டு நம்ம இப்படி சாப்பிடும்போது அன்னத்தில் பட்டு உள்நாக்கு வரைக்கும் அந்த காரம் போய் தொண்டையில் இறங்கும் பாருங்கள். ஸோ அந்த டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும். அதனால் பானிபூரி சாப்பிட்றவங்களுக்கு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த உணவின் சுவை பற்றி சொல்லுவாங்க. வெளியில் நிறைய பேர் போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அப்போ இங்கே தான் போகணும், அது எவ்வளோ லாங்காக இருந்தால் கூட அங்கே போய் தான் சாப்பிட்ணும் பிரியாணி, இங்கே தான் நம்ம சாம்பார் சாப்பிட்ணுன்னு. ஏன்னா அந்த உணவின் சுவைக்காக தான். உணவின் பதம்னா கிறிஸ்பி இல்லைங்களா. கேஎஃப்சி எல்லாம் எதுக்கு சிக்கனு தேடி போகிறீங்க? மேலே அந்த கிறிஸ்பினஸ்ஸுக்காக தான். சிப்ஸு சாப்பிட்றோம், முறுக்கு சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த சவுண்டோடு சாப்பிட்றது வந்து அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அரிசியே போட்டு மெல்லுவாங்க, ஏன்னா அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கும், கரகரன்னு சாப்பிட்றது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முறுக்கு எடுத்து நம்ம தண்ணியில் வச்சு சாப்பிட முடியுமா? சிப்ஸ் வந்து தண்ணியில் வச்சு ஊற வச்சு சாப்பிட முடியுமா? முடியும். இது எல்லாம் ஏன் இவங்க இன்னைக்கு சம்மந்தமே இல்லை, பல்லு பற்றி ஒரு டாப்பிக்கு வராமல் சாப்பாடு பற்றியே சொல்லி டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பாட்டி வந்து அவங்க பையன் வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டாங்க, என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து, எனக்கு பல்லு கட்டித்தானும். ஏன்னா அவங்க வந்து கடலை மிட்டாய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களால பல் இல்லாததுனால அவங்க வந்து ஒன்று இடிச்சிட்டு அந்த பவுடர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட்டு அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை, எனக்கு பல்லு கட்டித்தான்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்க 2 பேரும் பார்க்கும்போது 2 பேரையும் மைண்டில் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னு சொல்லுங்கள், 84 இயர்ஸுக்கு அப்புறமாவும் நம்ம இன்னும் நிறைய வருஷம் வாழ போகிறோம், இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்ச அந்த பாட்டியோட பாசிட்டிவ்னஸ்ஸு. அந்த பையன் வந்து அம்மாவுக்கு இவ்வளோ வயசானா கூட இவ்வளோ செலவு பண்ணணுமா அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் கூட நினைக்காம அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கூட்டிகிட்டு வந்து அவர் ஃபுல் மவுத் இம்ப்ளான்டேஷன் பண்ணார். ஸோ அந்த பத்மா பாட்டி அவங்க பேர். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ, நாங்கள் பல்லு கட்டினதுக்கப்புறமா அவங்களுக்கு அதே கடலை மிட்டாய் கொடுத்து சாப்பிட வச்சு வீடியோ டெஸ்டிமோனி எடுத்தாங்க. அது இப்போது நீங்கள் அது பாருங்கள். ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நல்லா தான் கொடுக்குறாங்க, நல்ல மாதிரியாக நல்ல டைப்பாக இருக்காங்க, எல்லோரும் சௌரியமாக நல்லா இருக்குது. ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இப்போ நல்லா இருக்குது.
நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன், நல்லா எல்லாம் சாப்பிட்றேன், மிட்டாயெல்லாம் கடல மிட்டாயெல்லாம் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன், சௌகரியமாக இருக்குது. இல்லையா, பாட்டி வந்து என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை கடித்து சாப்பிட்டு அவங்க கண்ணில் தெரிஞ்ச அந்த சந்தோஷம் அவங்க பையன் கண்ணில் நாங்கள் பார்த்தோம். அதனால் பெற்றோர்களுக்கு வந்து நகை கொடுக்குறோம், துணி கொடுக்குறோன்றதை விட அவங்க பிடிச்ச உணவு சாப்பிட்றதுக்கு பற்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அவங்களுக்கு இந்த வயசில் அவங்களுக்கு அதுதான் தேவை. இப்போ புரிஞ்சுதுங்களா? உணவு என்பது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, மனதின் சந்தோஷத்துக்கும் தான். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.